அண்மைச் செய்தி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டிய போது ஏற்பட்ட தகராறில் கைது செய்யப்பட்ட வீட்டு காவலாளிகள் இருவருக்கும் ஒரு வழக்கில் ஜாமீன் வழங்கி சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். என்னென்ன நிபந்தனைகளோடு இவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? தகவல்கள் என்னென்ன? நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேர்ல இரண்டாவது முறையாக வலசரவாக்கம் போலீசார் சம்மனை ஒட்டுவதற்காக நீலாங்கரை வீட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு நேற்று முன்தினம் வருகை தந்தனர். அப்போது வலசரவாக்கம் போலீசார் அவர்களது வீட்டு வாசல்ல இது தொடர்பான சம்மனை ஒட்டி சென்ற நிலையில அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் வீட்டில் ஒட்டிய சம்மனை கிழித்ததாக தெரிகிறது. உடனடியாக இது குறித்து தகவல் அறிந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய வலசரவாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்ற போது அப்போது காவலாளியிடம் யார் கிழித்தது என கேட்டபோது அங்கிருந்த காவலாளி அமல்ராஜ் மற்றும் சுபாகர் ஆகிய இருவரும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது அதாவது காவல் உதவி ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரிலும் காவல் ஆய்வாளர் பிரவீன் கொடுத்த புகாரின் பேரிலும் 2 பிரிவுகள் தனித்தனியாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. ஒரு வழக்கு தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது, துப்பாக்கி காட்டி மற்றும் தாக்கியதாக என 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மற்றொரு வழக்கு சம்மனை கிழித்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் தற்போது இருவருக்கும் 2 காவலாளிக்கும் ஜாமீன் வழங்கி சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட் கார்த்திக் அவர்கள் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுல ஒரு வழக்குல சம்மன் கிடைத்த நிலையில ஜாமீன் கிடைத்த நிலையில மற்றொரு வழக்கானது செங்கல்பட்டு நீதிமன்றத்துல நடப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.